ஆதி காலத்திலிருந்தே மலேரியா என்ற கொடிய நோய் அநேகரை சாகடித்து கொண்டிருந்தது. கொசுக்களினால் ஏற்பட்ட நோய் என்றாலும் முழுமையாக கொசுக்களை அழிக்க முடியவில்லை. ஜெசூயிட் மிஷனரிகள் பெரு நாட்டில் குடியேறினர். அங்குள்ள ஒருவை மரப்பட்டையில் உள்ள பானத்தை கொண்டு மலேரியாவை மக்கள் அழிப்பதை கவனித்தனர். மலேரியாவில் பிடிபட்ட ஒருவன் பாதை தவறி பெரு நாட்டு காட்டில் சிக்கினான். தாக மிகுதியால் ஒரு குட்டையில் கிடந்த நீரை பருகினான். அது மிகவும் கசப்பாக இருந்தது. மீண்டும் மீண்டும் குடித்து சுகம் பெற்றான். விஷம் என்று நினைத்து கொண்டிருந்த கொய்னா மரக்கிளை அந்த நீரில் ஊறிய கசப்பை ஏற்படுத்தியதை கண்டுபிடித்தான். எல்லாரிடமும் இதை பற்றி கூற ஆரம்பித்தான். சின்சோன் என்பவர் இதை குடித்து சுகம் பெற்றதாக அதிகாரபூர்வமாக அறிவித்தான். 1742ஆம் ஆண்டு ஸ்வீடனைச் சேர்ந்த தாவரவியல் நிபுணர் இம்மரத்திற்கு சின்கோனா என்று பெயரிட்டார். அநேக வருடங்களாக மலேரியாவை கட்டுப்படுத்த இம்மருந்து மட்டுமே உபயோகத்தில் இருந்தது. இன்று அநேக புது மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. நமது பரம வைத்தியர் கீலேயாத்தின் பிசின் தைலம் இன்றும் நம் நோய்களை குணமாக்கும் அருமருந்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஐசையா 53:5. We are healed by his stripes. ஒன் சாங். சுகமானே சுகமானே இயேசு கிறிஸ்துவின் காயங்களா, நான் சுகமானே சுகமானே என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். நான் சுகமானே சுகமானே இயேசு கிறிஸ்துவின் காயங்களா, சுகமானே சுகமானே இயேசு கிறிஸ்துவின் காயங்களா, நான் சுகமானே சுகமானே என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். நான் சுகமானே சுகமானே இயேசு கிறிஸ்துவின் காயங்களா. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருளும் கீலேயாத்தின் பிசின் தைலம் மூலமாக என் நோய்கள் நீங்க பெற்று பரிபூர்ண சுகம் பெற்று ஆண்டவருக்கு தொண்டு புரிய அருள் புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.